சித்தர் பூமி. இப்போ வர்ற அமாவாசை அன்னைக்கு ஒரு ஆலயத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா விஸ்வரூப காளிக்கு 46 அடி உயரமுள்ள மகா விஸ்வரூப காளி அம்மனுக்கு மகா படையலும் யாகங்களும் பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடக்க போகுதுங்க. ராகு மகா திசை யாருக்கெல்லாம் நடப்பில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கோ அவங்கெல்லாம் கட்டாயம் இந்த விஸ்வரூப காளியம்மனுக்கு இந்த மகா படையல்ல நீங்க கலந்துக்கோங்க. என்ன காரணங்க? இந்த திடீர் நிகழ்வுகள் எல்லாம் யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா, நவகிரகங்கள்ல நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ராகு தான் அதிகமாக இந்த பெரிய பெரிய நிகழ்வுகளை பிரம்மாண்டங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதர்வன காளி, இந்த காளியின் சொரூபங்களாக எங்கெங்கெல்லாம் காளி தெய்வங்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்க வழிபாடு பண்றீங்கன்னாவே உங்களுக்கு இந்த ராகுவினுடைய தன்மை குறையும். அனைவருக்கும் வணக்கம். ஏல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்னைக்கு நம்ம இப்போ வர்ற அமாவாசை அன்னைக்கு ஒரு ஆலயத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகூருக்கு அடுத்து வரக்கூடிய மேலவாஞ்சூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து கொஞ்சம் 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய காத்யாயினி அம்மன் பச்சைவாளி அம்மன் அருள் சக்தி பீடத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று மகா விஸ்வரூப காளிக்கு 46 அடி உயரமுள்ள மகா விஸ்வரூப காளி அம்மனுக்கு மகா படையலும் யாகங்களும் பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடக்க போகுதுங்க. அந்த மகா காளியினுடைய அனுகிரகம் யாருக்கெல்லாம் தேவைப்படும்? நம்ம ஜோதிட ரீதியாகவும் நம்ம ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் இணைக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த ஜோதிடத்தில் நம்ம அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் யாருக்கெல்லாம் ராகுவின் நட்சத்திரம் அட்சய லக்னமாக பயணித்து கொண்டிருக்கிறதோ, சொல்லப்போனால் திருவாதிரை நட்சத்திரத்தில் 1 2 3 4 பாதங்கள், அது இல்லாமல் சுவாதி நட்சத்திரம் 1 2 3 4 பாதங்கள், சதய நட்சத்திரம் 1 2 3 4 பாதங்கள், இந்த ஏல்பி நட்சத்திரம் கூட எனக்கு தெரியல அப்படின்னா, ராகு மகா திசை யாருக்கெல்லாம் நடப்பில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கோ அவங்கெல்லாம் கட்டாயம் இந்த விஸ்வரூப காளியம்மனுக்கு இந்த மகா படையலில் நீங்கள் கலந்துக்கோங்க. என்ன காரணங்க? பொதுவாக ராகுன்னாவே பிரம்மாண்டம் தாங்க. இந்த ராகுவுடைய பிரம்மாண்டம் நம்ம வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். எதிர்பாராத திடீர் நிகழ்வுகளை பெரிய அளவில் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, எப்படி நடந்ததுன்னே தெரியல, அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு, இந்த இடம் விற்குமான்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம், ஒரு நல்ல விலையில் இன்றைக்கி வித்துடுச்சு அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை விட்டு இவ்வளோ நல்ல நிலைமையில் இருந்துட்டு இவ்வளோ சடனாக ஒரு இறக்கத்தை சந்தித்து டோட்டலாக லாஸ் ஆகிடுவோன்னு நாங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்கலங்க, அவ்வளோ ஒரு இழப்புகளை நாங்கள் நிறைய சந்திச்சிட்டோம் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டிருக்கோம். அப்போ இந்த திடீர் நிகழ்வுகள் எல்லாம் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, நவகிரகங்களில் நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ராகு தான் அதிகமாக இந்த பெரிய பெரிய நிகழ்வுகளை பிரம்மாண்டங்களை செய்யக்கூடியவராக இருப்பார். அப்போ அந்த பிரம்மாண்டத்தின் நிகழ்வுக்கு உரியவராக அந்த ராகுவுடைய தன்மை என்னன்னா, யாருக்கு இந்த ராகு பகவான் கட்டுப்படுவார்? அதர்வன காளிக்கு ராகு பகவான் கட்டுப்படுவார். அப்போ இந்த அதர்வன காளி, அந்த காளியின் சொரூபங்களாக எங்கெங்கெல்லாம் காளி தெய்வங்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னாவே உங்களுக்கு இந்த ராகுவினுடைய தன்மை குறையும். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆலயத்தை நமக்கு சொல்வதற்கு காரணம் என்னென்னா, ராமாயண காலத்தோட தொடர்புடைய நிகழ்வுகள் அந்த ஆலயத்தில் நடந்திருக்குங்க. 2000 வருடங்களுக்கு முன்பைய விக்கிரகங்கள் தான் இப்போ அந்த ஆலயத்தில் இருக்குது. காத்யாயினி அம்மன் பச்சைவாளி அம்மன், அதோட ஆஞ்சநேயருடைய விக்கிரகமும் அங்கே இருக்குது. இந்த ஆலயத்தினுடைய வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. என்னென்னா, புற்றுமண்ணால் மூடி போய் அங்கே அன்னையர்கள் தவம் இருக்கும்போது அந்த தவத்தினுடைய தன்மைகளில் அந்த விக்கிரகங்கள் எல்லாமே புற்றுமண்ணால் மூடி போயிடுது. அப்போ அங்கே அவங்களுக்கு காவலாக வால்முனி ஈஸ்வரனும் வால்முனி பரமனும் அங்கே காவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இங்கே அந்த அம்பாளுடைய தன்மைகள்
இந்த அம்பாள் கலியுகத்துல வெளிப்பட்டதுக்கு அப்புறம் அந்த அம்பாளுக்கு வழிபாட்டு முறைகள்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அந்த அம்பாளுடைய உத்தரவுப்படி அந்த ஆலயத்த வந்து மிகப்பெரிய அளவுல இப்போ நிர்மாணம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஆலயத்துல தான் அந்த 46 அடி உயர விஸ்வரூப காளிக்கு ஆ, அஷ்டதஜ புஜ காளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காளி அம்மனுக்கு இப்ப மகா படையல் வருகின்ற அமாவாசை அன்று 7/5/2024 அமாவாசை அன்று மகாகாளிக்கு பெரிய அளவில் 100 கிலோ மஞ்சள், 100 கிலோ சந்தனம், 100 கிலோ விபூதி, 100 கிலோ குங்குமம், 1000 லிட்டர் பால், 100 லிட்டர் தேன், இந்த மாதிரி பெரிய அளவில் அபிஷேகம் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த அபிஷேக பொருட்களில் முக்கியமாக தேன் வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு தெய்வத்திற்குமே இனிப்பான பொருட்களை நம்ம படையலாகவோ காணிக்கையாகவோ பிரசாதமாகவோ வழங்கும்போது நம்ம வாழ்க்கையிலையும் அந்த இனிப்பின் சுவை கொஞ்சமாவது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த தேன் அப்படிங்கிறதுக்கும் அந்த பால் அப்படிங்கிறதுக்கும் செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் அந்த அளவுக்கு உண்டு. அதனால எந்த ஆலயத்திற்கு போனாலும் நீங்கள் தேனும் பாலும் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க. அதுவே உங்கள் வாழ்க்கையில் நல்ல வளத்தை உருவாக்கும். இந்த ஆலயத்திலையும் 100 லிட்டர் தேன் அப்படிங்கிறது அபிஷேகத்திற்காக அவங்க குறித்து வச்சிருக்காங்க. உங்களால் இயன்ற அந்த தேனை வாங்கி கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலையும் வளமோடு அந்த மகா விஸ்வரூப காளியம்மனுடைய அனுகிரகம் பெற்று இந்த ராகுவினுடைய பிரம்மாண்டமான நற்பலன்களை அடையணும் அப்படின்னு நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நன்றி. சித்தர் பூமி